ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். செட்டிநாடு முட்டை குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இப்போ நான் காமிக்கிற எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி அதை திக் பேஸ்ட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அவிச்சு எடுத்து வச்ச முட்டையை சின்ன சின்னதாக ஒரு கீரையை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வதக்குனீங்கன்னா லைட்டாக ஒரு எண்ணெய் பிசைஞ்சு வரும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு கிளறி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டோம்னா லைட்டாக ஒரு எண்ணெய் பிசைகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து கலந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி விடுங்க. அந்த அவிச்ச முட்டையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.